ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். டார்க் வெப் பற்றி பார்க்க போறோம். ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க டார்க் வெப்குள்ள போகலாம். த ஹிஸ்ட்ரி ஆஃப் டார்க் வெப். 1990 தான் இந்த இன்டர்நெட்டோட வளர்ச்சிலாம் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்களா, அவங்களோட மெசேஜ் எல்லாத்தையுமே சீக்கிரட்டாக சென்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிரிப்டோகிராஃபி எக்ஸ்பர்ட்டும் அமெரிக்க கவர்மெண்ட் சேர்ந்து சீக்கிரட்டான ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆனாங்க. அந்த ப்ராஜெக்டில் உருவானதான் டார்க் வெப். அப்படியே 2000 காலகட்டம் வரும்போது டோருங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படியே என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆனியர் ரவுட்டர் இது யார் உருவாக்குனா பார்த்தீங்கன்னா, பால் சிவர்சன், மைக்கேல் டேவிட், இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த டோருங்கிறத உருவாக்குறாங்க. எங்கே இது உருவாக்குனாங்க பார்த்தீங்கன்னா, யூஎஸ் நேவி ரிசர்ச் லெபார்ட்டரியில இந்த உருவாக்குனாங்க. இது யூஸ் பண்ணுற மூலமாக நம்ம டேட்டாமே ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்கிரிப்ட் ஆயிருக்கும். அதனால உங்கள் ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியாது. இது வந்ததுக்கு அப்புறமா யூஎஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே, அதாவது அவங்க கவர்மெண்ட் எல்லாருமே சீக்கிரட்டாக மெசேஜ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. த ப்ராப்ளம் ஸ்டார்ட். 2002 காலகட்டத்தில் மக்களுக்கு டோருங்கிற ப்ராஜெக்ட் பற்றி தெரிய வந்துச்சு. 2004 காலகட்டம் வரும்போது டோர் ஓப்பன் சோர்ஸாகவே மக்களும் கொடுத்துட்றாங்க. அப்போ அதனால என்ன ஆச்சுன்னா, உலகத்துக்கு எல்லாத்தாலையும் இதை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அங்கே தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. தப்பாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டார்க் வெப்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் வளர்ச்சியாக வர ஆரம்பிச்சிச்சு டார்க் வெப்புக்கு. என்ன மாதிரி தப்புலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருட்களை விற்பனை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹேக்கிங் போன்ற சின்ன சின்ன விஷயம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிச்சு. கேம் சேஞ்சர். 2009 காலகட்டம் வரைக்குமே இந்த டார்க் வெப்போட வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எதனால பார்த்தீங்கன்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு டார்க் வெப்பில். 2009 காலகட்டத்தில் பிட்காயின் வந்துச்சு. பிட்காயின் வந்ததுக்கப்புறம் டோட்டலாக எல்லா கேமே மாற ஆரம்பிச்சிச்சு. எதனால பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வச்சு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மாட்டிக்காமல் எல்லாமே எஸ்கேப் ஆனாங்க. அப்போ தான் இந்த மார்க்கெட்டுங்கிறது ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த டார்க் வெப்பில் மார்க்கெட், டார்க் வெப்பில் படிப்படியாக மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு மார்க்கெட் எது பார்த்தீங்கன்னா, சில்க் ரோட் தான். இது யார் கிரியேட் பண்ணா பார்த்தீங்கன்னா, ரோஸுங்கிறத கிரியேட் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, இந்த ட்ரக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணார் இல்லீகலாக. அதுக்கப்புறம் 10,000 ப்ராடக்ட் மட்டுமே இந்த ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணியிருந்தார். 2013 எஃப்ஐ சீல் வச்சாங்க. சீல் வச்சதுக்கப்புறம் இவர் 2 பிட்காயின்ஸ் எடுத்தாங்க. அதோட விலை மட்டுமே மில்லியன் கணக்கில் இருந்துச்சு. இதோட டார்க் வெப்போட வளர்ச்சி கம்மியாக நினச்சாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறமா உலகம் ஃபுல்லாக இப்போ ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி மார்க்கெட் கிரியேட் பண்ண முடியுங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட்டில் உருவாக ஆரம்பிச்சிச்சு இந்த டார்க் வெப்பில். இதுக்கப்புறமா டார்க் வெப்பில் நிறைய மார்க்கெட்டில் உருவாக ஆரம்பிச்சார். ரொம்ப முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா, ஆல்பபி அண்ட் நான்சா. இவங்க 2 பேர் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணுறது, ஹேக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறது, சட்ட விருதம் எல்லா விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2014 2017 வரைக்கும் இவங்க இருந்தாங்க. 2017 எஃபிஐயும் டிஎஸ்ஏயும் யூரோப்பும் சேர்ந்து ஆல்பபியை அரெஸ்ட் பண்ணாங்க. கொஞ்ச நாளே ஆன்சாவும் மாட்டிட்டாரு. டார்க் சைட் ஆஃப் டார்க் வெப். டார்க் வெப்பில் பார்த்து நிறைய சென்சிட்டிவான விஷயம் லீக் ஆக ஆரம்பிச்சு. எந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, பர்சனல் டேட்டா லீக் ஆகுது, கிரெடிட் கார்டு நம்பர் லீக் ஆகுது, சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்ஸ்லாம் லீக் ஆகுது, பேங்கோட டீட்டெயில்ஸ்லாம் லீக் ஆகுது. இது மாதிரி நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிச்சு படிப்படியாக. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனியில் ஹேக் பண்ணிட்டு பிட்காயின் கேட்டு மிரட்டுறதுக்கான விஷயம் நிறைய நடந்துச்சு. குட் சைட் ஆஃப் டார்க் வெப். நம்பர் 1, சீனா, ஈரான், வடகொரியா இந்த மாதிரி நாட்டில் இருக்க மக்களால் வெளிப்படையாக பேச முடியாது. அங்கே இருக்க கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட். அவங்களோட கருத்தை கூட சின்ன விஷயத்தை கூட அவங்கள தெரிவிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற நாட்டிலலாம் இந்த டார்க் வெப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அவங்களால ஃப்ரீயாக பேச முடிஞ்சிருக்கு. நம்பர் 2, என்னதான் நம்மளை சுற்றி நிறைய தப்பான விஷயம் நடந்தாலும் கவர்மெண்ட் பண்ணுற தப்பெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஏன்னா நமக்கு ஆபத்தாக வரும். ஆனால் டார்க் வெப்பில் ஃப்ரீயாக பேச முடிஞ்சிச்சு. எந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த போர் குற்றங்கள், ஊழல், மனித உரிமை மீறல், அதுக்கப்புறம் உளவுத்துறை நடவடிக்கை, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே டார்க் வெப்பில் ஃப்ரீயாக பேச முடிஞ்சிச்சு. நிறைய விஷயங்கள் டார்க் வெப்பில் இந்த மாதிரிலாம் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்பர் 3, கம்பெனியோட டேட்டா எல்லாமே சீக்கிரட்டாக வச்சுக்க டார்க் வெப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்பர் 4, டார்க் வெப்போட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு, அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி வளர்ச்சி இருந்துச்சு. டார்க் வெப் எதிராக எப்படிலாம் பண்ணலாம் சொல்லி அவங்க நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரைவசி டூல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மக்கள் விழிப்புணர்வுலாம் வர ஆரம்பிச்சிச்சு. எந்த மாதிரிலாம் நம்ம ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவும் இம்பார்ட்டன்டான விஷயத்தை எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு உங்களோட இதை விட சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.